சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ இதெல்லாம் வந்து பிஃபோராக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ இதுவே ஆட்டோ சேஞ்ச் ஓவர் வரீங்க. ஸோ ஆட்டோ சேஞ்ச் ஓவர் வரீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துப்போம். உங்கள்கிட்ட வந்து ஒரு 33 kV இருக்குது. ஸோ 33 kVலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 11 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க. திருப்பி 11 kVலேருந்து 433 வோல்ட்டுக்கு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள்கிட்ட HDDG செட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சிங்க் பேனல் வச்சுருக்கீங்க. சிங்க் பேனல் வச்சுருந்தீங்கனாலே டிஜிஸோட பிரேக்கர் மினிமம் 2 டிஜி செட்ஸ் உங்களுக்கு வந்து ஆன் ஆனால் தான் அது அந்த கான்செப்ட் அதுலேயும் இருக்குது. பட் சொல்கிறேன். ஸோ மினிமம் 2 டிஜி செட்ஸ் ஆனால் தான் அது வந்து இந்த வோல்டேஜ் ஃபேஸ் ஆங்கிள் இதெல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு பவரை வந்து பிரேக்கரை வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற டிஜி சிங்க் பேனலில் இருக்கிற அந்த பிரேக்கர் பஸ் கப்ளர் சொல்லுவாங்க. அந்த பஸ் கப்ளர் ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் 11 kV பார் 433 ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு உங்களுக்கு இன்புட்டாக போகும். ஏன்னா உங்களுக்கு HDDG செட்ஸு. ஸோ 11 kV நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே போய்ட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி அங்கே ஒரு சின்ன ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலுக்கு போய்ட்டு அந்த பேனல்லேருந்து திருப்பி உங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் போய்ட்டு திருப்பி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் ஆகணும். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். திருப்பி அந்த டைம் செகண்ட்ஸ், எல்லாமே செகண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு திருப்பி அது வந்து உங்களுடைய எல்டி பேனலுக்கு போகணும். ஸோ எல்டி பேனலுக்கு போகும். ஸோ எல்டி பேனல்லேருந்து உங்களுடைய இதுக்கு போகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் எல்லாமே ஆட்டோவில் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 55 செகண்ட்ஸ். ஓகே, நாட் 1 மினிட் கூட ஆகாது. 45 செகண்ட்ஸ்லேருந்து 55 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய பவர் எய்தர் EB to DG ஆர் DG to EB நீங்கள் எந்த பவர் சேஞ்ச் ஓவர் பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 55 செகண்ட்ஸ்க்குள்ளே. ஸோ டேட்டா சென்டரில் 55 செகண்ட் கூட அதிகம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 43 செகண்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் நார்மல் பண்ணிவிடுவாங்க. சில இடத்துல 40 செகண்டாக வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அப் டு நீங்கள் எந்த அளவு நீங்கள் ஆட்டோமேஷன் வச்சுருக்கீங்க, எந்த அளவு அந்த டைம் செகண்ட் அந்த பிரேக்கர், ஏன்னா பிரேக்கரோட பஸ் கப்ளர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன டைம் டிலே நீங்கள் வச்சு செட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்து நான் சொல்கிறது அந்த 45 செகண்ட்லேருந்து 55 செகண்டா அப்படின்றத பொறுத்து மாறும். சரிங்களா? ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபெசிலிட்டியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஃப்ளோர் மெயின்டெனன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஐ மீன் உங்களுக்கு வந்து HT சைடு நீங்கள் இல்லை, சப்ஸ்டேஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில டவுட்ஸ் வரும். நம்ம ஃபெசிலிட்டியில் பவர் சேஞ்ச் ஓவர் டைம் வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கேட்குற ரெண்டே விஷயம், நீங்கள் ஆட்டோ சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்களா இல்லை மேனுவல் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்களா? ஸோ மேனுவல் சேஞ்ச் ஓவர் பண்ணால் மேக்ஸிமம் 2 minutes to 3 minutes, அதாவது 120 seconds to 180 seconds. அதுவே அதிகம் தான். பட் ஓகே, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த இது. பட் ஆனால் ஆட்டோ அப்படின்னா கண்டிப்பாக நாட் மோர் தென் 1 minute, அதாவது 60 செகண்டுக்கு மேலே கண்டிப்பாக போயக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். அந்த உங்கள் சப்ஸ்டேஷன் டீம் யார் மெயின்டைன் பண்ணாங்களோ கேட்கலாம், ஏன் என்னுடைய ஃப்ளோருக்கு வந்து பவர் வரல. ஸோ ஒரு பவர் EB பவர் கட்டாலும் சரி, இல்லை EBலேருந்து திருப்பி உங்களுக்கு EB பவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து DGலேருந்து EB மாற்றுவாங்களா, அந்த சேஞ்ச் ஓவராக இருந்தாலும் சரி, ஏன் வந்து எனக்கு வந்து பவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சில சினேரியோலாம் நடந்திருக்கு. ஸோ மேபி சப்ஸ்டேஷனில் இருந்ததால எனக்கு அந்த ஒரு ஐடியா தெரியும். ஸோ இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த